தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக, இடைப்படுவாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இதுவரையிலும் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார், கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே எப்பொழுது கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்தாரோ, கரத்தை பிடித்த அந்த நாள் முதற்கொண்டு இந்த நிமிடம் வரைக்கும் ஆச்சரியமான விதத்தில் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். ஆச்சரியமாய் நடத்தப்பட்டதான உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் உங்கள் எதிர்காலங்களை குறித்த பல கேள்விகளும் யோசனைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம் என்கிறதான பல தவிப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. நான் நடத்தப்பட முடியுமா? என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா? நன்மை மிகுந்ததாக இருக்குமா? என்னுடைய ஓட்டம் அது எப்படி இருக்கும் என்று சொல்லி பல விதத்திலே குழம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். கடந்த நாட்களில் ஒரு தாயாரை சந்தித்தேன். அவர்களோடு கூட பேசும் பொழுது எல்லா வசதிகளும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சொன்ன சில காரியங்கள் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பாஸ்டர், என் ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது, என் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது, என்கிட்ட இருக்க ஆசீர்வாதங்களை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. பல விதங்களிலே அவர்கள் துக்கத்தோடு இருந்ததை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் அவர்களோடு கூட சில வார்த்தைகளை சொல்லி அவர்களோடு கூட பேசினேன். சோர்ந்து போகாதீங்க, இதுவரையிலும் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார்ல, இனியும் கர்த்தர் உங்களை நடத்துவார். தேவனாகிய கர்த்தர் உங்களை இதுவரையிலும் கொண்டு வந்தார்லப்பா, உங்களை இனிமேலும் கொண்டு நடத்துவார். எப்படி? இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், இனிமேலும் நான் உன்னை சுமப்பேன், இனிமேலும் நான் உன்னை தப்புவிப்பேன். இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி வந்தார், சந்தோஷம். ஆசீர்வதித்தார், சந்தோஷம். கிருபைகளை கொடுத்தார், சந்தோஷம். இந்த நிமிஷம் வரையில் கர்த்தர் உங்களை நடத்தி இருக்கிறார்ல, ஏன்பா நீ குழம்பி கொண்டு இருக்கிற? ஏன் உனக்குள்ள பயம்? ஏன் உனக்குள்ள ஒரு தவிப்பு? ஐயோ, என்ன பண்ண போகிறனே, ஏன் தவிக்கிற? கவலைப்படாத, உன் தவிப்பை மாற்றி போடு. ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். தேவனாகிய கர்த்தர் ஏந்தினவர், சுமந்தவர், உன்னை தப்புவித்து நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். நீங்கள் உங்கள் குடும்பத்தை யோசிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தையும் சரி, உங்களையும் சரி, உங்கள் சந்ததியையும் சரி கர்த்தர் ஏந்துவார், சுமப்பார். எல்லா இடங்களிலும் தப்புவித்து நம்முடைய மகிமைக்கென்று கர்த்தர் அவர் ஆயத்தப்படுத்தி நடத்துவார். உலகத்தின் ஆசீர்வாதங்களிலும் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கர்த்தர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தெளிவாய் பேசியிருக்கிற வார்த்தை, நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். ஆண்டவரே, வருகிற காலங்களிலும் இந்த பிள்ளைகளை ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, இதுவரையிலும் கரம் பிடித்தவர், இதுவரையிலும் கொண்டு வந்தவர், இதுவரையிலும் நடத்தினவர், இனிமேலும் உங்களை நடத்துவார், இனிமேலும் உங்களை பாதுகாப்பார், இனிமேலும் உங்களை ஏந்தி சுமந்து தப்புவிப்பார், ஆசீர்வாதமாய் நடத்துவார். God bless you.